அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய சக நண்பர்களின் மீது ஒரு அன்பு கொண்டு சக மனிதர்களை நேசிப்பதன் மூலமாக அவர்களுடைய வலியை புரிந்து கொள்வதன் மூலமாக நாமும் மகிழ்ந்து அவர்களோடு மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை நடத்திவிட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லாங்க. அப்படியாக இந்த மனித வாழ்க்கையை எல்லோருமாக சேர்ந்து கடந்து விட மாட்டோமா சார்? காற்றின் மொழின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த காற்றின் மொழி படத்துல ஜோதிகா மேம் வந்து எஃப்எம்ல பேசுறவங்களா நடிச்சிருப்பாங்க. எஃப்எம்ல அப்ப MS பாஸ்கர் அவர்கள் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. எப்பயுமே கோவமாவே இருப்பாரு. அவர் இது கால் பண்ணுவார். கால் பண்ணி சொல்லுவார், என்னுடைய மனைவியை இழந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகப்போகுது. இந்த 10 வருஷமா எனக்குள்ள அவ்வளவு தனிமை, அவ்வளவு கோபம், அவ்வளவு அவளை என்னை விட்டுட்டு போயிட்டாரேன்னு அவ்வளவு தனிமை, அவ்வளவு கோபம்னு அவர் அந்த விரக்தியினுடைய உச்சத்துல பேசுவார். இப்ப அவங்க ஜோதிகா மேம் கேட்பாங்க, உங்க மனைவியோட இருக்கும்போது நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க? கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசை, இந்த பாட்டை தான் நாங்க பாடுவோம். இப்ப அதை பாடலாமான்னு இவங்க 2 பேரும் அந்த பாட்டை பாடுவாங்க சார். அது அவருக்கு மனசுல ஏதோ ஒரு வகையில உள்ளர போய் அவரை இலகுவாக்கிடும். யாருன்னே தெரியாத ஒரு மனிதருக்காக நம்மளுடைய குரல் வருதுல்ல, அவங்களுக்கான ஒரு ஆறுதலை தருதுல்ல, யாருன்னே தெரியாத மனிதர்களுக்காக அவங்களுடைய மனதுக்காக புரிந்து கொண்டு நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்ல, யாருன்னே தெரியாத மனிதருக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம்ல, அதுல தான் இந்த பூமி பந்து சுத்தி கொண்டே இருக்கிறது. விக்டர் பிராங்க்லின்றவரு ஹிட்லர் நடத்திய அந்த சிறைச்சாலையில விக்டர் பிராங்க்லின்றவர் அவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சவர். அவர் வெளியே வந்து அந்த சிறைக்கு அப்புறம் வெளியே வந்து மனநிலை மருத்துவராக மாறுறார். மாறி நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு, நிறைய பேருக்கு நாட்டுக்கு நல்லது சொல்றாரு, நிறைய மனங்களை மாற்றக்கூடிய மனிதராக விக்டர் பிராங்க்லின் வந்து ஒரு பெரிய மனநல மருத்துவராக இருக்கார். இரவு 2 மணிக்கு அவருக்கு ஒரு நாள் ஒரு கால் வரும். 2 மணிக்கு. இப்ப நமக்கு 2 மணிக்கு கால் வந்தா என்ன நினைப்போம்? விவேக் சார் ஒரு படத்துல பண்ணுவார்ல, சாருக்கு போன் அடிச்சு நீங்க வெறுந்தாசான்னு கேட்பார்ல, அந்த மாதிரி யாராவது வம்பளுக்குறாங்கன்னு தானே நினைப்போம். ஆனா அவருக்கு போன் வந்தோடனே ஒரு பொண்ணு சொல்றாங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்றாங்க. போன் எடுத்த உடனே 2 மணிக்கு, நான் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு தோணுது சார். என் வாழ்க்கையே நான் முடிய போகுது, நான் உங்களோட பேச்செல்லாம் கேட்டிருக்கேன், என் வாழ்க்கை முடிய போகுது, அதனால உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னுடைய தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். அவர் உடனே ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் கேட்கிறாரு. ஏம்மா தற்கொலை பண்ணிக்க போற, உனக்கு என்னம்மா பிரச்சனை, எதனால? அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களை முழுக்க சொல்றாங்க, அவ்வளவு போராட்டங்களையும் சொல்றாங்க. ஒரு 2 மணி நேரம் பேசுறாரு. 2 மணி நேரம் இவரும் பேசுறாரு, அவங்களும் பேசுறாரு. ஒரு 2.5 மணி நேரம் பேசி வைக்கிறப்ப அவங்க சொல்றாங்க, சார் நான் என் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய முடிவை கைவிட்டேங்கன்னு வச்சிடறாங்க. இது முடிஞ்சிருச்சு. 4-5 வருஷம் ஆகுது. இவர் ஒரு மேடையில பேசும்போது கீழ இருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு வர்றாங்க. எந்திரிச்சு, சார் என்னைய தெரியுதா, என்னுடைய குரல் உங்களுக்கு தெரியுதா, ஒரு நாள் 2 மணிக்கு நான் கால் பண்ணேன்ல, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2 மணிக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணேன்ல, நான் கூட தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னேன், நீங்க கூட 2.5 மணி நேரம் பேசுனீங்கல்ல, உங்க பேச்சை கேட்டுதான் சார் நான் தற்கொலை பண்றதை நிப்பாட்டினேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த போன்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுமா, நான் ஒரு 12 பாயிண்ட் உன்கிட்ட சொன்னேன், தற்கொலை ஏன் பண்ணிக்க கூடாதுன்றதுக்கு ஒரு 12 பாயிண்ட் சொன்னேன். அதுல எந்த பாயிண்ட கேட்டு நீ வந்து உன் மனசை மாத்திக்கிட்ட, எந்த பாயிண்ட கேட்டு உன் மனசு மாறுச்சு, அதை சொன்னேன்னா நான் அடுத்து வர்றவங்களுக்குலாம் அதை நான் சொல்லுவேன். அதனால எந்த பாயிண்ட் உன் மனசை அவங்க சொன்னாங்க, எந்த பாயிண்ட் மாத்தல, நீங்க 12 பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்றதெல்லாம் ஞாபகம் இல்ல. ஆனா 2 மணிக்கு ஒருத்தவங்க போன் பண்ணி பேசும்போது அதை காது கொடுத்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை இன்னொருத்தர் காது கொடுத்து கேட்கிறாரு. நாம் ஏன் அந்த செவியாக இருக்கக்கூடாது? நம் கஷ்டத்தை ஒருத்தர் கேட்கும் போது நாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களினுடைய கஷ்டங்களை கேட்கக்கூடிய காதாக இருக்கக்கூடாது? நம் இதயம் ஏன் மற்றவர்களுக்காக துடிக்க கூடாது? நாம் ஏன் இறந்து போக வேண்டும்? நாம் மற்றவர்களின் செவியாக இருக்கலாமேன்னு நான் நினைச்சேன், என் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டேங்கன்னாங்களாம். சார், யாரோ ஒருவருக்காக யாரோ ஒருவரினுடைய இதயம் துடிக்கிறது, அந்த துடிப்பில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம். யாரோ ஒருத்தருக்காக நம்ம கஷ்டப்படுறோம்ல, யாரோ ஒருத்தரை காப்பாத்திடணும்னு நம்ம முயற்சி பண்றோம்ல. ஆந்திரால ரமண பாஸ்கர்னு ஒரு பெரிய வள்ளல் இருந்தார். ரமண பாஸ்கர் பெரிய வள்ளல் அவர். ஆனா அவருடைய பரம்பரை அப்படியே வறுமையில வாடுறாங்க. இந்த ரமண பாஸ்கரனுடைய பேரன் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறார். இந்த ஸ்கூல்ல ஒருத்தர் வந்து இந்த கவிதை வாசிக்கிறாங்க. இந்த ரமண பாஸ்கரனுடைய பேரன் என்ன பண்றாரு, தான் கையில இருந்த வளையலை கழட்டி அவருக்கு பரிசா கொடுத்துடுறாங்க. வளையல பரிசா கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு பயம் வருது. ஐயோ, வீட்டுக்கு போனா அம்மா அடிப்பாங்களே, நமக்கே இங்க பொருள் இல்லையே, நீ இருக்கிற வளையல போய் யாராவது பரிசா கொடுப்பாங்களான்னு, அம்மா அடிப்பாங்களேன்னு பயந்து இவர் என்ன பண்றாரு, கையை மறைச்சு வச்சுக்கிறாரு. அம்மா கேட்கறாங்க, கையில என்னப்பா அடிபட்டு இருக்கா?
கையை மறைச்சு மறைச்சு வைக்கிறாரு. இப்ப இவர் வேற வழி இல்லாம சொல்றாரு, இந்த மாதிரி எங்க ஸ்கூலுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, கவிதை பாடினாங்க, நான் என் கையில இருந்த வளையலை கலட்டி கொடுத்துட்டேன். அவங்க அம்மா அவ்வளவு கோவப்பட்டு திட்டுறாங்க. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா உனக்கு? உங்க தாத்தா எதையுமே பாதியா செய்ய மாட்டாரு, முழுமையா செய்யறவர். பாதியா செய்வாங்களா? 2 கையில 2 வளையல் போட்டிருக்கேன்ல, 2 வளையல்ல கொடுக்கணும். ஒரு வளையலையா கொடுத்துட்டு வருவ, 2 வளையல்ல கொடுக்கணும்னு ஆகலாம். எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருந்திருக்காங்க. 2 வளையல்ப்பா கொடுத்துட்டு வரணும், போய் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த பையனும் ஸ்கூலுக்கு போய் அந்த கவிஞர் எங்க இருக்காருன்னு கேட்டு 2 வளையலுமா கொடுத்துட்டு வந்தாங்க. இது நடந்த சம்பவம் சார். ஆந்திர மாநிலத்துல ரமண பாஸ்கர்ன்ற அவருடைய பரம்பரை நடந்த சம்பவம். இப்படி இந்த மனிதர்கள் இன்னொரு மனிதர்களுக்காக இயங்கக்கூடிய அந்த விஷயங்கள் அங்கதான் சார் உலக பந்து சுற்றி கொண்டு இருக்கிறதுனே சொல்லிட்டே இருக்கலாம். எத்தனை சார், உமர் கலிஃபான்னு ஒரு பெரிய மன்னர் இருந்தார். உமர் கலிஃபான் அவர் ஒரு முறை பாலைவனத்துக்கு போறாங்க. பாலைவனத்துல இந்த ஒட்டகத்தை பாதுகாக்கக்கூடியவர் இருப்பார்ல, ஒட்டகம் மேய்க்கிறவர், அவரும் அந்த நாட்டினுடைய மன்னர், இந்த 2 பேர் மட்டும்தான் அந்த பாலைவனத்தையே கடக்கணும். பெரிய பாலைவனம். இவங்க 3 பேர் தான், ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை மேய்ப்பவர், உமர் கலிஃபா, இந்த 3 பேர் மட்டும்தான். இப்ப இந்த மன்னர் பாக்குறாரு, நான் மட்டும் ஒட்டகத்துக்கு மேல நடந்து வந்தா இவன் பாவம்ல, இவனும் பாவம், அந்த ஒட்டகம் மேய்க்கிறவன் பாவம்ல. இப்ப மன்னர் என்ன சொல்றாரு, நான் கொஞ்ச நேரம் ஒட்டகத்து மேல வர்றேன், அப்புறம் நீ கொஞ்ச நேரம் ஒட்டகத்துக்கு மேல வா. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 1 மணி நேரம் ஒட்டகத்துக்கு மேல வருவேன், அதுக்கப்புறம் நான் இறங்கிக்குவேன், நீ 1 மணி நேரம் ஒட்டகத்துல வா. அதுக்கப்புறம் முக்கியமானது, 2 பேருமே இறங்கி நடக்கணும், ஒட்டகம் சும்மா நடக்கணும். ஏன்னா சும்மா அதுக்கு உடம்புல பாரம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒட்டகத்தை ஃப்ரீயா விட்டுருவோம், 3 மணி நேரம் ஆயிடும். திரும்ப நான் 1 மணி நேரம், திரும்ப நீ 1 மணி நேரம், 1 மணி நேரம் ஒட்டகம் ஃப்ரீ. இப்படி ஒரு கணக்குல பெரிய பாலைவனத்தை கடந்துடலாம், எல்லாருமா கடந்துடலான்னு எவ்வளவு பெரிய கருணை சார். இப்படி மன்னர் உட்கார்றாரு, 1 மணி நேரம் ஆகுது. அடுத்து அந்த வேலையாள் உட்கார்றாரு, 1 மணி நேரம். அப்புறம் அந்த ஒட்டகம் மட்டும் 1 மணி நேரம். இப்படி கடந்துகிட்டே வரான். இப்ப நாடு வந்துருச்சு, பாலைவனத்தை தாண்டி நாடு வந்துருச்சு. இப்ப நாடு வந்தப்ப ஒட்டகம் மேய்க்கிறான்ல, அவனோட டேர்னு, ஒட்டகத்துல உட்கார வேண்டியது அவனோட டேர்னு. இப்ப நம்ம ராஜாவா இருந்தா என்ன பண்ணுவோம், இப்ப அதெல்லாம் பாலைவனத்துலதான், இது நாடு, நாட்டுக்கிட்ட வரும்போது நீ ஒட்டகத்துல உட்காந்து வந்தேன்னா மத்தவெல்லாம் என்னைய மதிப்பானா, கிளம்புன்னு இருப்போம். ஆனா உமர் கலிஃபா அவர் சொல்றாரு, சார் இது உன்னுடைய தருணம், இப்போ நீ உட்கார்ந்து வரணும்னு சொல்லி ஒட்டகத்தின் மீது பணியாளை உட்கார வைத்து இவர் ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்து கொண்டு நாட்டுக்குள்ள போனாராம். இது அந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவமாக சொல்லுவாங்க. தன்னிடம் வேலை பார்ப்பவரை கூட, ஒரு மிகப்பெரிய ராஜா கடைநிலை பணியாளரை கூட தன்னுடைய நண்பனாக, தன்னுடைய உறவினனாக, தன்னுடைய சக மனிதனாக யாருக்கு பார்க்க தெரிகிறதோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். அப்படியாக யாரென்றே தெரியாத ஒரு மனிதருக்காக, இந்த பூமிக்காக, நம்மோடு பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்காக நம் இதயம் துடித்தால் நாமும் மனிதர்களாக